இப்போ தான் இதுக்கு முன்னாடி உண்டான வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஒரு என்னுடைய தம்பி ரோபோ இழப்பு தாங்க முடியாதுன்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா பாலா. அந்த பாலா தம்பி, அவன் தம்பி இல்லை, எனக்கு மகன் தான். மகன் வயசு தான் இருக்கும். அவன் வந்து ஏதோ ஒன்று போய் அவன் எல்லோரும் ஹெல்ப் பண்ணால் எல்லாம் ஓகே. அதில் இப்போ இந்த புதுசாக ஒரு 4-5 நாளாக அது தொடங்கியிருக்குது. அந்த ரோபோ சங்கர் இறப்புக்கு அப்புறம் அந்த பையன் இந்த சினிமா வந்ததுக்கப்புறம் அந்த உமாபாரதிங்கிற அந்த தம்பியோ நம்ம வயசு தான் இருக்கும். அவங்கெல்லாம் 1000 பேசுகிறாங்க. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். பாலா பண்ணது சரியா தப்பா அந்த அந்த ஆதாரங்களெல்லாம் போட்டாங்க, பார்த்தேன். சப்போஸ் அதை ட்ராப்புங்கிறாங்க. அப்படியே பாலா தம்பி போய் மாட்டியிருந்தாலும் அவன் எத்தனை பேருக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறான். ஸோ ஆம்புலன்ஸில் வந்து 15 வருஷம் தான் இருக்கணும், இது யதார்த்தமான. அவன் தெரியாமல் கூட போய் மாட்டியிருக்கலாம். அவனுக்கு வந்து 4 பேருக்கு நல்லது பண்ணும். அதுக்கு அவன் ஏதோ நீ இது இப்படி பண்ணி கொடுத்தேன்னா இதுக்கு உண்டான கூலியை தர்றேன்னு சொல்லியிருக்கலாம். அதில் வந்த வருமானத்தில் அவன் வாங்கியிருக்கலாம். அதை வந்து யாரோ சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஆம்புலன்ஸ் இந்த ரேட்டில் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கலாம். அதை அவன் வாங்கி கொடுத்துருக்கலாம். இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு துளாவுறீங்களே, அந்த என்ன சொல்கிறது, நாட் 7 அவங்க பேரை யாரோ. அதில் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, அந்த பையன் பேர் என்னன்னு தெரில, அந்த கூடை சுற்றிட்டு இருப்பான். அவன் பேர் தெரில எனக்கு கரெக்டாக. இப்போ ரீசெண்டாக கூட அவரும் சப்போர்ட் பண்ணாடி ஃபஸ்ட்டு பாலாவுக்கு. நான் இப்போ பாலாவுக்கு சப்போர்ட் இல்லை. பாலா விஷயத்தை விட்டுருங்க. அவன் எத்தனையோ நல்லது பண்ணியிருக்கிறான். அவனுக்கு வந்து அந்தளவுக்கு அறிவு உண்டான பையன்லாம் இல்லை. அவனுக்கு சினிமா ஞானம் இருக்குது. ஆண்டவனாக கொடுத்த கவுண்டர் போடுறது, அவனுடைய திறமையில் அவன் வளர்ந்த ஒரு பையன். அவன் 4 பேருக்கு நல்லது பண்ணு தான் நினைக்கிறான். இதில் இடையில யாராவது வீடியோ எடுத்து இப்படி போடுவோம் அப்படி போடுவாங்க, அது பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் வருமானத்தை தான் அவன் செஞ்சுருக்கான்னு நினச்சிட்டு இருக்கிறான். இதோட மூடிட்டு நிப்பாட்டிட்டு அகத்தியனா ஏதோ ஒரு பையன், அவன் பேர் தெரில, அவர் மேலே எனக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது. அவன் பேர் மறந்துடுச்சு. பட்டு அவரும் நான் இப்படி பாலாவை நினைக்கல, பாலா எங்கே ட்ராப்பில் மாட்டிட்டேன்னா அவனை விட்டுருங்க. திருப்பி என்ன பாலா வச்சு பேசிட்டு இருக்கிறது. முடிஞ்சால் ஆணியை போய் பிடுங்குறதில் பிடுங்கணுன்னா அவன் போய் ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்து போய் பார்க்குறதெல்லாம் விட்டு போட்டு 1000 பிரச்சனை, 1000 கொள்ளை, 1000 கொலை எல்லாம் நடக்குது. அதுக்கு போய் பாருங்கள். அந்த விஷயத்தை போய் பார்த்து அதுக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு பாருங்கள். அதுக்கு ஏதோ ஒன்று பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு போய் சங்கூதுரை எவனாக இருந்தாலும் சரி, தயவு செய்து இதோட விட்டுருங்க. பாலா மேட்டரை விட்டுருங்க. பாலா தம்பி இல்லை மகனே, நீ அடுத்ததும் உனக்கு உண்டான நல்ல விஷயங்களை பண்ணு. இந்த மாதிரி சில சில்லறைங்க கூட எல்லாம் போய் எங்கேயோ மாட்டிக்காத, நல்ல விஷயமா பண்ணு, சரியா? நீ ஆனால் நல்லவன், நான் நம்புகிறேன். உங்கள் அப்பா நான் நம்புகிறேன். நல்லதே பண்ணு. அது மாதிரி இந்த ஆணி பிடுங்குறவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, பெரிய உலக சாதனை பண்ண, அதை போய் அகத்தியன்னு அவன் பையன், அவனை நினச்சா தான் சங்கடமாக இருக்குது. அவன் கூட சுற்றுவான். அவனும் விஜய் டிவியில் இருக்கிற பையன்தான். தயவுசெய்து போய் ஆராய்ச்சி பண்ணுறேன்னா கொலை, குற்றம், அது மாதிரி நிறைய ஊழல், இது மாதிரி நிறைய கொடுமைகள் நடந்துருக்குது இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும். அதை போய் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ரெக்கார்டு தேடுங்க. அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இவனை விட்டுருங்க தயவுசெய்து, எனக்கு வேண்டி. அவனுடைய அப்பனாக கேட்டுக்கிறேன். இந்த ஆணி பிடுங்குறதெல்லாம் அங்கே போய் பிடுங்குங்க. இவன் விட்டுருங்க. இனி அவன் ஏதோ ட்ராப்பில் மாட்டானோ எல்லாம் மாட்டானோ, அவன் நல்லது பண்ணுறதுக்கு வேண்டி பண்ணான், அவ்வளோதான். அதோடு விட்டுட்டு உங்கள் சோழிமை இருந்தால் வேறு யாராவது போய் பாருங்கள். இப்படியெல்லாம் பேசுகிறவன் தான் கிடையாது, தாங்கிக்க முடியலை. பாலா தம்பி, நீ எப்போவுமே பண்ணுற மாதிரி உன்னால் நீ உழைக்கிறதோட முடிஞ்சதை போய் பண்ணு, சரியா? நீ பண்ணையில் எங்கேயோ போய் யாராவது சொல்லி இதை பண்ணி எனக்கு அது என்னென்னு கரெக்டாக நிலவரம் தெரியல. பட்டு நீ நல்லது தான் செஞ்சுருக்கிற, அதை மட்டும் என்னால் நம்ப முடியுது. நான் ஒன்று நம்புகிறேன். இந்த உமாபாரதி தம்பி அவனும் நல்லது தான் சொல்லிருக்கலாம். பட் ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. போய் இந்த பையனை போயிட்டா என்ன 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 என்னோ ஒரு துரோகியா என்னென்னவோ பேச்சு. அந்த ஆணியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள போய் குடி. நிறைய தப்பு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் உங்கள் திறமையை காட்டுங்க தம்பிகளா. ஓகே, பாய்.